ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்த்திங்கன்னா லன்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான பருப்பு மிளகாய் கிள்ளி சாம்பார் வித் உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம் வாங்க. இப்போ ஒரு பவுலில் 200 கிராம் அளவு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு முழு பெரிய வெங்காயம், முழு பெரிய தக்காளி, 4 பல் பூண்டு, சிறிதளவு மஞ்சள் தூள், நாலு வரமிளகாய், குண்டு மிளகாய், இந்த சைஸ் அளவு புளி எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை குக்கரில் மாற்றிக்கலாம். கொஞ்சமாக சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் இந்த தண்ணியை மட்டும் வடித்து எடுத்துக்கலாம். இப்போ மத்து வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வச்சுட்டு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்காக உரலில் கொஞ்சமாக மிளகு, சீரகம் தட்டி எடுத்துக்கலாம். கூடவே 4 பல் பூண்டு சேர்த்து தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிக்க ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம தட்டி எடுத்து வச்சுருந்த மிளகு, சீரகம், பூண்டு, கூடவே 4 குண்டு மிளகாய் சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாம்பாரை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான பருப்பு மிளகாய் கிள்ளி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போது உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இதை நல்லா தோல் சீவி எடுத்துக்கலாம். இப்போ இதை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் தண்ணி சேர்த்து இதெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உருளைக்கிழங்கு கலர் மாறாமல் இருக்கும். இப்போ தாளிக்க ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை பொரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ
இப்போது 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா குக் ஆகிடும். இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மூடி போட்டு வேக விட்டுடலாம். ஒரு சின்ன அரவை ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மிளகு, ஒரு 4 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்ததை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான உருளைக்கிழங்கு ஃப்ரையும் ரெடி பண்ணிட்டோம். பருப்பு மிளகாய் கிள்ளி சாம்பார் அண்ட் உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நாவின் சுவை மனதை மயக்கும் சுவை. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.